கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எப்போல்லாம் படிக்கலான்னு உட்கார்றோமோ அப்போல்லாம் நம்மளோட பிரெயின் இருக்கு பாருங்க, அது ஒரு யூடியூப் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் மாதிரி மாறிடும். ஒரு செகண்ட் நான் இப்போ ஃபிசிக்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு உட்கார்ந்தா 10வது செகண்டே இல்லை, நம்ம ஏன் ஒரு ஃபுட் விளாகராக ஆகக்கூடாது, நம்ம ஏன் படிச்செல்லாம் முடிச்சுட்டு காலேஜெல்லாம் போகும்போது பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு அழகாக சுற்றி பார்க்கக்கூடாது, இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஃபோக்கஸ்டாக படிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஒன்றும் சோம்பேறிலாம் இல்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆக்சுவலாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி உங்களுக்கே தெரியாமல் ஒரு சில திருடனுங்க இருக்கானுங்க. அந்த திருடனை பிடிச்சி 2 உதைச்சோம் அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாமே உடனே சரியாயிடும். யார் சார் அந்த திருடன் அப்படின்னு தானே கேட்குறீங்க? இப்போவே நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே சந்தோஷமாக ஃபீல் பண்ண, ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறதுக்கு நம்ம பிரெயினுக்கு இன்ஸ்டண்ட்டாக டோபமைன் அப்படின்ற ஒரு விஷயம் அடிக்கடி தேவைப்பட்டுட்டே இருக்குது. அந்த டோபமைன் உங்களுக்கு சராசரியாக எதில் இருந்தெல்லாம் இப்போ கிடைக்குது அப்படின்னு யோசிச்சோன்னா, ஃபோன் பார்க்கும்போது, அதில் ரீல்ஸ் பார்க்கும்போது, உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்டேருந்து வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது, இந்த மாதிரியான சினாரியோஸ் நடக்கும்போது எல்லாமே நம்ம பிரெயினில் அதிகமாக டோபமைன் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த டோபமைனை நம்ம எதிர்பார்த்து தான் நிறைய நேரத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்னா படிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்கிப் பண்ணுறோம். அடுத்து திருட நம்பர் 2 யாரு தெரியுமா? மல்டி டாஸ்கிங். நம்மள நிறைய பேரால ஒரே நேரத்தில் மல்டி டாஸ்கிங் பண்ணுறது அப்படின்றது ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது. நம்ம ஒரு சாப்டர் படிக்கணும் அப்படின்னு உட்காந்தா அப்போ தான் இன்னும் ஒரு 2 சப்ஜெக்டை பற்றி, அதில் இருக்க 10 சாப்டரை பற்றின பயம் வரும். ஃபிசிக்ஸ் படிக்கும்போது தான் கெமிஸ்ட்ரியில் இருக்க போகிற ஒரு டெஸ்ட்டை பற்றி நமக்கு தோணும். இல்லை நான் பயாலஜி படிக்கிறேன் அப்படின்னா தான் நமக்கு மேத்தமேட்டிக்ஸில் இன்னும் ஹோம்ஒர்க் முடிக்கலையே அப்படின்ற எண்ணம் வரும். இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் டாஸ்கில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது எந்த டாஸ்க்குக்கு எப்போ ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எந்த நேரத்தில் எதை படிக்கணும், எதை அப்புறம் செய்யணுன்றதுல கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறதுனால நம்மள நிறைய நேரத்தில் கவனமாக ஃபோக்கஸ்டாக படிக்க முடியல. அதனால தான் இதை திருட நம்பர் 2 அப்படின்னு சொன்னேன். 3வது மிகப்பெரிய திருட யாரு தெரியுமா? தூக்கம். நீங்கள் உங்களோட தூக்கத்தை உங்களுக்கே தெரியாமல் திருடிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு படித்தாலும் என்ன செஞ்சாலும் ப்ராப்பராக நம்ம தூங்கிறது இல்லை. உங்களில் எத்தனை பேர், இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் தினமும் நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மொபைலை பார்த்துட்டு, கடைசியாக மொபைலை உங்கள் கண்ணால் பார்த்துட்டு தான் ஃபோனை கீழே வச்சுட்டு தூங்க போகிறீங்க? ஒவ்வொரு நாளும் உங்களால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்க முடியும் அப்படின்னா கூட அந்த தூக்கத்தை உங்களுடைய மொபைல் ஃபோன் உங்ககிட்ட இருந்து பறிச்சிட்டு இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம முடிஞ்ச அளவுக்கு தூக்கத்தை கம்மி பண்ணி நம்ம மற்ற டாஸ்கை செய்ய நினைக்கிறதுனால தான் whenever we function நம்மளால நிறைய விஷயங்களை நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கோம். இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு வில் பவர் மட்டும் போதாது, அவேர்னஸ் வேணும். உங்களுக்கு எப்பெல்லாம் சுத்தமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணவே தோணலையோ அப்போல்லாம் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் நீங்களே சொல்லிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் படி போதும். ஒரே ஒரு 2 மார்க், ஒரே ஒரு 1 மார்க், அதை மட்டும் படிச்சுட்டு புக்கை மூடி வச்சிடலாம். இப்படி உங்களை நீங்களே இப்படி ஒரு பொய் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி புக்கை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நிறைய நேரத்தில் நமக்கு ட்ரபிள் படிக்கிறது இல்லை, ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஒன்ஸ் நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் அதை தொடர்ச்சியாக செய்ய முடியும். ஸோ ஒரு கொஸ்டின் படிக்கணும்னு நீங்கள் உட்காந்துட்டாலே இன்னும் ஒரு கொஸ்டின் படிச்சிடலாமே அப்படின்னு உங்கள் மனசே உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக சொல்ல ஆரம்பிக்கும். அது உங்களோட பர்ஃபார்மன்ஸில் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யும்போது உங்கள் கையில் ஒரு ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கிறது உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல பூஸ்ட்டை கொடுக்கும். ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்குள்ளே ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த நேரத்தில் நம்மளோட ஃபோக்கஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டா, எப்பயுமே மோட்டிவேஷன் அதை எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. உங்களுடைய சிஸ்டம், உங்களுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தடு மேலே நம்பிக்கை வைங்க. ஒரு படிக்கிறதுக்கான ப்ராப்பர் சிஸ்டமை எப்படி உருவாக்குறது? முதல்ல நம்ம படிக்கிறதுக்கு எப்பயுமே நம்ம வீட்டில் அதுக்குன்னு ரெகுலராக ஒரு மூளை, அதாவது ஒரு கார்னர் இருக்கணும். நம்ம வீட்டில் ஏதோ ஒரு கார்னர், அந்த கார்னரில் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அங்கே ஃபோன் இருக்கக்கூடாது, அங்கே பெட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா படிக்கிறேன் அப்படின்ற பேரில் பெட்டில் உட்காந்து நிறைய பேர் படுத்துட்டு தூங்குறது தான் மிச்சம். இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுமோ அது எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் படிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் இருக்கணும்.
அது மட்டும் இல்லை, போமடோரோ டெக்னிக்கை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரு 25 நிமிஷம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸ் ஒரு பிரேக் எடுங்க. அந்த பிரேக் எடுக்கிறது அப்படின்றது சும்மா எழுந்து போய் தண்ணி குடிச்சிட்டு வர்றதா இருக்கலாம், ஓகேவா? அந்த 5 நிமிஷத்தில் நான் டக்குன்னு ஃபோனை எடுத்து ஒரு 4 ஷார்ட்ஸ் பார்க்குறேன், 2 ரீல்ஸ் பார்க்குறேன் அப்படின்னு உட்காந்தோன்னா அதுவே உங்களை அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு பெருசாக டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுரும். முக்கியமாக எப்பயுமே படிக்கணும்னு உட்காரும் போது ரொம்ப பெரிய டார்கெட்ஸை கொஞ்ச நேரத்தில் முடிக்கணுன்ற எண்ணத்தோட உட்காராதீங்க. உங்களுடைய கோல்ஸ் மைக்ரோ கோல்ஸாக இருக்கணும். ஒரு 2 டெரிவேஷன் ப்ளஸ் ஒரே ஒரு சின்ன கான்செப்டை இன்னைக்கு நான் முடிச்சிடுறேன், அது மட்டும் எனக்கு போதும், இந்த மைண்ட் செட்டில் உட்காருங்க. நம்ம ஒரு 10 5 மார்க்கை 1 மணி நேரத்தில் நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு உட்காரும்போது தான் நம்ம எதிர்பார்த்த டைம்குள்ளே இதெல்லாம் முடிக்க முடியல அப்படின்னு உடனே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் வேண்டாம் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணமே வரும். அப்போ அந்த மிஸ்டேக்கை நம்ம செய்யவே கூடாது. ஸோ இனிமேல் படிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு நமக்கு ஒன்றும் தனி மூடெல்லாம் தேவையில்லை. அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் இருந்தால் தானாக அது நடக்கும். அது மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற இடமும் உங்களோட ஸ்டடி மோடை ஆன் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். அப்போ தான் நம்ம கவனம் எங்கேயுமே செதறாமல் ஷார்ப்பாக ஃபோக்கஸ்டாக நம்மளால் படிச்சுட்டே இருக்க முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸோட படிக்கிறத விட நிறைய நேரங்களில் 1 மணி நேரத்தில் சூப்பர் ஃபோக்கஸோட நிறைய விஷயங்களை படிச்சிருப்பீங்க. இது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் இல்லை எக்ஸாம் அன்னைக்கு காலையில் நீங்கள் சூப்பராக ரியலைஸ் பண்ணலாம். பல நாட்களாக நம்மளால் படிக்க முடியாத எவ்வளவோ கொஸ்டினை ஒரு ஷார்ட் டியூரேஷனில் நம்ம டக்குன்னு முடிச்சிருவோம். அதுக்கு காரணம் உங்களுடைய ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸ் எனக்கு எக்ஸாம் டைமில் மட்டும் இல்லை, மீதி எல்லா டைம்லையும் இருக்கணும். அப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னா, முதல்ல படிக்கும்போது உங்களோட மொபைல் ஃபோன்ஸை ஏர்பிளைன் மோடில் வச்சுருங்க. அது மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சப்ஜெக்ட், ஒரு டாபிக், ஒரு கோல், இப்படி தான் இருக்கணும். ஒரே நேரத்தில் மல்டிபிள் விஷயங்களை நான் செய்யணும் அப்படின்னு யோசிக்கவே கூடாது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஒர்க்கை நீங்கள் முடிக்கும் போதும் உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் சாப்பிட்றதா இருக்கலாம், பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றதா இருக்கலாம், ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிக்கத்தா இல்லை. அப்படி இல்லைனா உங்களோட ஃபேவரட் சேனலில் போய் ஒரே ஒரு காமெடி வீடியோ மட்டும் பார்த்துட்டு திரும்ப எட்ட வந்துடுறதா கூட இருக்கலாம். ஃபோக்கஸ் இருக்குல்ல, இது ஒன்றும் ஒரு ஸ்கில் கிடையாது, இது ஒரு ஃபீலிங். அப்போ இந்த ஃபோக்கஸ் உங்களுக்கு ஃபீலிங்ஸால தான் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வரும். அப்போது ஒரு விஷயம் உங்களை நீங்களே அடிக்கடி கேட்டுக்கோங்க, நீங்கள் யாருக்காக படிக்கிறீங்க, எதுக்காக படிக்கிறீங்க? இந்த கேள்வியை நீங்கள் யோசிச்சிட்டே இருந்தால் படிக்கணுன்ற எண்ணமும் உங்களுக்கு திரும்ப திரும்ப தானாக வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு வாட்டி கிவ் அப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதும் எவ்வளோ டயர்டாக இருக்குது அதை யோசிக்காத. இதை மட்டும் நான் செஞ்சு முடிச்சுட்டா எனக்கும் சரி, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி எவ்வளோ ப்ரௌடாக இருக்கும் அதை யோசி. இது ஒன்றை சாதிக்கிறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். நான் சொன்ன எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஷார்ப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணுமா? தேவையில்லை. ஒரு சில நாளில் இதில் தோல்விகள் வருதா? நான் சொன்ன ஒரு சில விஷயங்களை என்னைக்காவது ஒரு நாள் நம்ம செயல்படுத்த தவறிட்டோமா? உங்களை நீங்களே அதுக்கு கில்ட்டு ஜோனில் தள்ளாதீங்க. தப்புன்றது எல்லாருக்குமே தான் நடக்கும். உங்களை நிறைய நேரத்தில் நீங்கள் கில்ட்டு ஜோனில் தள்ளுறதுனால மட்டுமே நம்ம நிறைய நேரத்தில் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் எப்படி எழுந்து வர்றது அப்படின்றத தெரிஞ்சுக்காமலே போயிடுறோம். எல்லா நேரங்கள்லையும் ரெஸ்ட் அப்படின்றது எஸ்கேபிசம் கிடையாது. அது சில நேரங்களில் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கும். அப்பப்போ உங்களுக்கு தேவைப்படுற ரெஸ்ட்டை கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க. உங்கள் லைஃப்பில் உங்களை தேடி ஒரு பர்ஃபெக்ட் மோட்டிவேஷன் வரும். ஆனால் அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, இப்போவே ஸ்டார்ட் பண்ணி ஓட ஆரம்பிங்க அப்படின்னு லியோனல் மெஸ்ஸி சொல்லியிருக்காரு. அதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ் அப்படின்றது ஒரு மசில் மாதிரி. அந்த மசில் நீங்கள் அதிகமாக ட்ரெயின் பண்ண தான் இன்னும் ஸ்ட்ராங்கராக மாறும். இதையும் எப்பயுமே புரிஞ்சுக்கும். இன்னைக்கு வெறும் 1 மணி நேரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் அது நாளைக்கு நம்ம வாழ்க்கையே மாற்றும் அப்படின்றத என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக டிசிப்ளின் என்றைக்குமே மோட்டிவேஷனை ஜெயிச்சுட்டே மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். இன்னுமே நிறையா ஸ்டாக் இருக்குது, நிறையா வீடியோஸ் உங்களுக்காக நான் தரேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வேதாந்தோடைய தீமினல் பேட்சஸ் பற்றி தெரியாது அப்படின்னா, தீமினல் பேட்சில் நாங்கள் உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். இந்த கிளாஸஸில் நீங்கள் பெய்ட் பேட்சில் சேர்ந்து உங்களுடைய 10th 11th 12th எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கான ஒரு கிளாஸஸை, அதுக்கான ப்ராப்பர் நோட்ஸை எங்ககிட்டேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எங்களோட யூடியூப் சேனலை செக் பண்ணி பாருங்கள். நாங்களாம் சூப்பராக கிளாஸ் எடுப்போம் அப்படின்னு நம்புகிறேன். சரியா? இல்லை அப்படின்றதுனா நீங்கள் பார்த்துட்டு கூட சொல்லலாம். மை டே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.